ஹாய் ஆர்மிஸ் டுடே வந்துட்டு வென் ஷீ இஸ் லவ் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தர் அப்படிங்கிற ஜேக்கோட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு நான் மறக்காம டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோட தம்ப்லைன் மட்டும்தான். ஸோ அந்த வீடியோ கிடையாது, டோட்டலாகவே இது வேறு வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருங்க, அதுன்னு நினச்சிடாதீங்க. ஓகே, நைட் டைம் நீங்கள் பொறுமையாக பதுங்கி ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க. அந்த வீட்டில் யாருமே வெளியே இல்லை. நீங்கள் ரொம்ப பொறுமையாக பதுங்கி போய் கரெக்டாக ஒரு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. டக்குன்னு 2 ஹேண்ட் வந்து உங்களை இழுத்து உள்ளே போய் செம்மையாக ஆக்ட் பண்ணது. நீங்கள் ஜேகே அப்படிங்கிறது என் தொட்டதுக்கே முன் பண்ணாதடி அப்படின்னா நீ ஒன்று ஐயோ கதவை சாத்தி யாராவது பார்த்துற போகிறேக்கே ஓகேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இப்போ எதுக்கடி இங்கே வந்து எதுக்கடி முதல் கால் பண்ணேன் அப்படின்னானு எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னா எதிர்த்த வீட்டில் தாண்டி இருக்கா மாடிக்கு வந்து பார்க்கக்கூடாது எதுக்கடி இப்போ ரூமுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்று ஹக் பண்ணணும் போல இருந்துச்சு அப்படின்னா சாவடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஜேக்கே வந்து உங்களை பார்க்குறேன்னு ஜேக்கே பார்த்துட்டு இப்போ எதுக்கு நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னானு என்னடி வேணும் உனக்கு அப்படின்னானு எனக்கு ஒன்று ஹக் பண்ணி ஒன்று ஃபீல் பண்ணிடுறோன்னே ஜேக்கே வந்து நாட்டியாக சிரிக்கிறான்னு அப்படி ஃபீல் பண்ணிடலாம். ஹக் பண்ணி ஹக்கில் ஃபீல் பண்ணுவாங்களே அந்த ஃபீல் பண்ணும் போல இருந்துச்சு அப்படின்னா ஏன் என்னாச்சு அப்படின்னானே அப்போ இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டினார் அப்படின்னு எனக்கு அப்பனுக்கு வேறு வேலையே இல்லை 24 மணி இதே வேலையை பார்ப்பானே அப்படின்னு என்ன ஜேக்கே அப்படின்னானே சொல்லு அப்படின்னானே மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டினாரா எனக்கு உடனே ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு நான் தான் வந்துட்டேன் அப்படின்னானே கம்முன்னு வீட்டில் வந்து பொண்ணு கேட்டுருவா அப்படின்னானே உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு உங்கள் அம்மா வேறு சொல்கிறாங்க அப்படின்னானே அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ உங்கள் வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்களே அப்படின்னானே ஆமாம் அப்புறம் எனக்கும் அண்ணன் இருக்கான்ல அப்புறம் அவனும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அப்படின்னானே ஏன் உன் அண்ணனுக்கு அப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னானே அதெல்லாம் சொல்ல முடியாது, அவன் வந்து அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கான், அதனால எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு கல்யாணம் ஆடுவானே. ஏன் உன் அண்ணன் லவ் பண்ணலையா அப்படின்னானே தெரியல, ஆனால் அம்மா நீ சொல்கிற பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் என்ன சொல்கிறான்னா நான் சொல்கிற பொண்ணு உனக்கு பிடிக்கும் தானேன்னு சொல்லி கேட்டான். எனக்கு தெரிஞ்சு அவனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னே ஜேக்கே வந்துட்டு தெரியலவா அப்படி சொல்லி உங்களை கூட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறான். இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகுமா தெரியல, ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆனால் தானே எங்கள் அண்ணன் கல்யாணம் அப்படின்னு எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு தங்கச்சி கல்யாணம் ஆனால் தான் எனக்கு கல்யாணம், இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அவனை உங்களை பார்த்துட்டு ஏன் வேணும் உங்கள் அப்பா இவ்வளோ அவசரப்படுறாரு அதான் எனக்கு தெரியல சொல்கிறேன்ல ஏன் திருப்பி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அவனை பார்த்து கேட்குறீங்க. அவனே ஐயோ என் தங்கச்சி பார்க்க வரேன்னு சொல்லி என்னை மயக்கப்பட்டு இப்படி க்யூட்டாக பேசி வர மயக்கிற அப்படின்னாலே நீங்கள் சொல்லாத அப்படிலாம் கலாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட்டில் வந்து உங்கள் ஃபேஸ் வச்சு லைட்டாக பரி பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுட்டே வந்து அவங்களை ஹக் பண்ணுறான். அவனும் இப்போ வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க, நீங்கள் தான் செஸ்ட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு எப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ படுக்க போகிறோமோ தெரியல தெரியுமா, அன்றைக்கி வந்து அவன் செஸ்ட்டில் படுத்து அவன் செஸ்ட்டில் ஒரு கிஸ் பண்ணணும் அது என்னோட ஆசை அப்படின்னு இப்போயே பண்ண சொல்கிறான். இப்போ இல்லை அப்போ தான் அப்படி சொன்னோன்னே அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹக் பண்ணுறேன் ரொம்ப டைட்டாக பண்ணுறானுங்க. என்னாச்சு அப்படி நான் கொஞ்சம் மூட ஆகுது அப்படி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படி சொல்கிறீங்க. அவனே உங்களை கிஸ் பண்ணுறா, நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜேக்கே வந்துட்டு உங்களை கீழே படுக்க வச்சுட்டு பொறுமையாக மேலே வரான். ஜேக்கே மூணு பண்ணி யாருக்காச்சும் கேட்டு போகுது. லாஸ்ட் டைமே நம்ம பண்ணும்போது தங்கச்சி டக்குன்னு டோரை நாக் பண்ணிட்டா தெரியுமில்ல அப்படின்னே அதுக்கு என்னடி ஆனால் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வேளை டோர் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருந்தா அவளுக்கு செருப்பு பிஞ்சிருக்கா அப்படின்னானே அதான் அவனை எப்படியே சொல்லி சமாளிச்சிரு அப்படி சொல்லிட்டு நீங்களாம் அவன்ட்டு கிஸ் பண்ணிட்டே படுத்துருக்கீங்க. நீங்கள் சரி போது விடு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னே சரிப்பா அப்படி சொல்லிட்டு உங்களை பொறுமையாக யாரும் பார்க்காத மாதிரி கொண்டு போய் வெளியே விட்டுட்டா. நீங்கள் பாய் அப்படிங்கிறீங்க அவனு பாய் அப்படின்னு நீங்கள் பார்த்து வேகமாக அவனுக்கு ஒரு பிளைன் கிஸ் தெருக்கி விட்டுட்டு ஓடியே போயிட்டீங்க. அவனும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வீட்டுக்குள்ளே வரான். கரெக்டாக உள்ள பார்த்தா ஒருத்தர் இடுப்பில் கை வச்சு நிற்கிறாங்க. அவன் பார்க்குறான் அவன் தங்கச்சி தான். என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வந்து நீ யாருக்கு பிளைன் கிஸ் கொடுத்துட்ருக்க அப்படி அவனை பேசவே தெரில பாய பாரு நாய்க்கு அப்படி சொல்லி தங்கச்சி வேறு துரத்தி விட்றான். அண்ணா அப்படி சொல்லலாம். அவன் வந்து ஜேகே துரத்திட்டுருக்கா, ஜேகே அவனை துரத்திட்டுருக்கான். கரெக்டாக அந்த சவுண்ட் கேட்டு ஜேகேவோட அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க நைட்டு அப்படின்னு ஆமாம் இவன் தான் அம்மா அப்படி சொல்லலாம். ஆமாம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வாயை பொத்திட்டான். இப்போ எதுக்குடா வாயை பொத்தினா கையிடுறா அப்படி அவனே அம்மா இவன் ரொம்ப பேசுகிறா அப்படி சொல்லி வேமா அவன் தங்கச்சி வந்து ரூமில் தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு அவன் வேமா ரூமுக்கு போயிட்டான். அவன் ரூமுக்கு போனோடனே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஷை சுமையாக தான் வருது. ஏன்னா இல்லைனா நீங்களும் அவன் தானே இந்த பெட்டில் கிடந்தீங்க. அவன் அதை நினச்சி சிரிச்சுட்டே போய் பெட்டில் படுத்துட்டான். பெட்டில் படுத்தா அவனுக்கு உங்கள் நினப்பு தான் வருது. பார்க்குறேன் கேட்டால் நீங்கள் ரூமுக்கு போயிட்டு லைட் போடுறீங்க, அதாவது நீங்கள் ரூமுக்கு போயிட்டா அப்படிங்கிறதுக்கான சிக்னல் தான். அவன் வந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறான், நீங்களும் கால் பண்ணுறீங்க. ஜேக்கே வந்து அவன் ஷர்ட்டை கழட்டிட்டான். இப்போ எதுக்கு ஷர்ட்டை கழட்டினீங்க சார் அப்படின்னு நீங்களும் கம்பெனி கழட்டுவீங்கன்னு நினச்சி தான் கழட்டினேன் அப்படின்னே ஐயோ பொறுக்கி பயலே எப்பெல்லாம் பண்ண மாட்டே போட அப்படின்னு அவனும் சிரிச்சிட்டு சரி விடு அப்படி சொல்லிட்டு அவனை நீங்களும் சும்மா கால் பேசிடுறீங்க. கால் பேசிட்டு கட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவங்க டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. நீங்கள் அதாவது வேணும்னே கண்ண மூடி இருக்கீங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ யாராச்சும் உங்கள் ரூமுக்கு வருவாங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் லைட்டாக கண்ணை ஓப்பன் பார்க்குறீங்க. சுகா அவங்ககிட்ட வந்து உட்காரான். சுகா உங்கள் ஃபேஸ் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் நல்லா க்யூட்டாக தூங்குற மாதிரி ஃபேஸ் வச்சுருக்கீங்க. அவன் வந்து உங்கள் பொருளை கிஸ் பண்ணிட்டு அழகு நல்லா தூங்கிட்டியா அப்படி சொல்லி கேட்குறான்.
நீங்கள் தான் நல்லா தூங்குறோம்னு அடிச்சு தானே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, அதாவது நான் தூங்கலை அப்படி சொல்ல தோணுது. பட் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி படுத்துருக்கீங்க. அவங்ககிட்ட வந்துட்டு அவன் படுத்துக்கிட்டான், நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் ரொம்ப க்யூட்டாக கண்ணை மூடி படுத்திருக்கான். நீங்கள் அதனால் கண்ணை திறக்கவே லைட்டாக ஆனால் ஓப்பன் பண்ணி சுகா பார்க்குறீங்க. சுகா அப்படியே கண்ணை மூடி படுத்துறேன். நீங்களும் தூங்கின வேறு ஆக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் தூங்கிட்டீங்க, சுகாவும் தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்கள் அம்மா எழுப்பலாம் ரூம்குள்ள வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா சுகா பக்கத்தில் படுத்துருக்கான். சுகா அப்படின்னு அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த அரை ஸ்லிப்பில் எந்திரிச்சு உட்காறேன். இங்கே எதுக்கு வந்து படுத்துருக்கா அப்படின்னு எனக்கு இவ கூட வந்து தூங்கணுன்னே தோணுதுமா அப்படி சொன்னேன். தோணுப்பா அப்படி சொல்லி அவங்க வந்து சுகாவை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டாங்க. நீங்களும் குடிச்சிட்டே சுகாவை உட்காந்துட்டு அண்ணா குட் மார்னிங் அப்படின்னா அவனும் குட் மார்னிங் வேணும் அப்படி சொல்கிறான். அவங்க அம்மா ஒன்று ஏன்டா 2 பேரும் சின்ன வயசுலலாம் ஒன்றா ஒரே ரூமில் தூங்கி அடம்பிடிப்பீங்கன்னு சொல்லி தூங்குனீங்கன்னு பார்த்தா இன்னும் அப்படியே பண்ணுறீங்க அப்படின்னு. அம்மா நீ எதுக்குமா சின்ன வயசில் 2 பேர்த்து ஒரே ரூமில் தூங்க வச்சு, எனக்கு இவ கூட தூங்கினா மட்டும் தான் தூக்கம் வருது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நாள் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அதுக்கப்புறம் அவள் போயிடுவா அப்படின்னு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போயிடுவாள் அப்படி சொல்லி சிவா வந்துட்டு கொஞ்சம் ஷாக்காக கேட்குற மாதிரி கேட்குறான். இப்போ என்ன ஷாக்காக கேட்குறா, உண்மை தானே அப்படின்னு. நீங்கள் ஒன்று ஆமாம் உண்மை அப்படி சொல்கிறீங்க. அவனை பார்த்துட்டு உனக்கு அண்ணா விட்டு போகிறதுல ஓகேவா அப்படின்னு. உன்னை விட்டுட்டு போகிறதுல ஓகே இல்லை, பட் கல்யாணம்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடணும் தானே அப்படின்னு. நீங்கள் இருந்துறேன் அப்படின்னு. சான்ஸே இல்லை, அங்கே தான் போவேன் அப்படி சொன்னேன். எங்கே போவேன் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நார்மலாக பேசிட்டு போயிட்டீங்க. ஆனால் சுகாவுக்கு ஒரு மாதிரி மூஞ்சியே மாறிடுச்சு. ஏன் சுகா மூஞ்சி இப்படி வச்சிருக்கா அப்படின்னு. அம்மா அப்போவே நம்மளை விட்டு போயிடுவாளாம்மா அப்படின்னு. ஆமாம் அப்புறம் அவள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும்ல, அப்போ அங்கே இருந்தால் தானே நல்லது அப்படின்னு. ஏன் இப்போ நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. அங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் காஃபி கப்பை வாங்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு ரியா வேகமாக வீட்டுக்குள்ளே வரா. அவள்லாம் வந்து ஒயின் அப்படி கற்றுட்டே வரா. நீங்கள் நிமிஷம் மேலேருந்து எட்டி பார்த்துட்டு என்ன அப்படி கேட்குறீங்க. சுகா அவளை முறைச்ச மாதிரி பார்த்தோன்னே சாரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு என்னடி ரியா அப்படி. இல்லை ஆண்டி ஒயின் பார்க்க வந்தேன் அப்படின்னே அவங்க அம்மா வந்து அவளுக்கு ஒரு கப் காஃபி படுத்துறாங்க. நன்றி, உங்கள் காஃபிக்காக்கி உங்கள் வீட்டுக்கு நழுத்துட்டே வரலாம் அப்படின்னு. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு 4 தடவை 40 தடவை கூட வா இந்த காஃபி அப்படி சொல்லி நன்றிம்மா அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வேமா அவங்க ரூமுக்கு வரா. இப்போ எதுக்கு வந்தேன் அப்படின்னே இவன் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்ன அப்படின்னு. நேற்று எங்கள் அண்ணன் கதை விட்டுட்டு நீ யாருக்கும் பிளெயின் கேஸ் கொடுத்தாண்டி, யாருக்குன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்க என்கிட்ட வந்து யாக்கோ அப்படின்னு. யாருக்குன்னு தெரிலன்னு சொல்ல வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே காஃபி குடிச்சிட்ருக்கா. சுகா கரெக்டாக ரூமில் வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை சும்மா தான் பேச வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவள் அப்போ தான் சொல்கிறான், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் நேற்று என்ன தெரியலடி திடீர்னு வந்து எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்கிறாண்டி என்ன காலையில் அப்படின்னு. ஏன் என்னம்மா உனக்கு அப்படின்னு தெரில, திடீர்னு காலையில் வந்துட்டு இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுங்க அப்போ தானே என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்குறான். படுப்பா வைப்பேன் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன தடுத்து விட்டு பார்க்குறாண்டி அப்படி சொல்லி அவன் திட்டிகிட்டு இருக்கா. நீ அவளை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனு சிரிக்காத, என் பொழப்பு சிரிப்பாக சிரிக்கிறா, நீ வேறு சிரிக்கிற அப்படின்னு. எங்கள் வீட்டில் தாண்டி எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அம்மாவா அப்படின்னு. ஆமாம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு. இரு நான் போய் அம்மாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இறங்கி ஓடுறாங்க. எங்கடி போகிற அப்படிங்கிற கட்ட சுகான்ட்டு என்னவா அவளுக்கு அப்படின்னு. அவங்க வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம், அதுக்கு வந்து சொல்ல வந்திருக்கா அப்படின்னு. ஏன் திடீர்னு அவளுக்கு அப்படின்னு. அவங்க அண்ணா யாரோ லவ் பண்ணுறாங்களா, அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணணுமா அதுக்காக அப்படின்னு. ஓஹோ சரி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சின்னதாக ஸ்மெல் பண்ணுறீங்க. நீ யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு. இல்லை சுகா அப்படின்னு. இருந்தால் சொல்லு தாராளமாக அப்படின்னு. நீங்கள் சுகா பார்த்துட்டு சொன்னால் தப்பாக நினைப்பியா அப்படின்னு. அப்போ லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறா. நீங்கண்ணே ஆமாம் என்னால் வந்துட்டு மறைக்க முடியல, பட் ரொம்ப நாளாக மறைச்சிட்டேன் சாரி அப்படி சொன்னேன். யாரை அப்படி சொல்லிட்டு அந்த உங்கள் பக்கத்தில் உட்காரா. நீங்கண்ணே ஜேகேவா அப்படின்னு. ஜேகேவே அங்கே கொஞ்சம் சுகா ஷாக்காக தான் கேட்குறான். நீங்கள் ஏன் அப்படின்னு. நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், அவன் எந்த ஒரு கேர்ள்ஸையும் நீ வந்து பார்க்க மாட்டான், அவன் என்கிட்ட மட்டும் தான் பேசுவான். நான் ஆனால் அவனை தர யார்ட்டையும் பேசினதான், அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது அப்படின்னு. நானும் ஜேகே லவ் பண்ணிகிட்ருக்கோண்ணா, ஆனால் எனக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அம்மாட்ட மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லி ஜேகேவே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா அப்படின்னு. சிவா வந்து உங்களை பற்றி சிரிக்கிறா. நீங்கள் ஏன் சிரிக்கிற அப்படின்னு. ஆப்போசிட் வீட்டிலே இருப்பீல அப்படின்னு. ஆமாம் ஜேகேவை கல்யாணம் பண்ணால் ஆப்போசிட் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு. உனக்கு ஜேகேக்கு மட்டும் தான் கல்யாணம் அப்படி சொல்லிட்டு சிவா வந்து சிரிச்சுட்டே கிளப்புறானுங்கண்ணே. என்னங்கண்ணே மெண்டல் ஆகிட்டான் அவனு சொல்லிட்டு பின்னாடியே வரீங்க. சுகா வேமா போய்ட்டு உங்கள் அம்மாட்ட போய்ட்டு அம்மா எனக்கு கூப்பிட்றான். ஆல்ரெடி அங்கே நின்றுட்டு ரியாவா அம்மா பண்ணி பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அம்மா சிரிச்சுட்டு ஐயோ தயவாக செய்து 2 பேரும் வாய மூடுங்க, ஒவ்வொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அட் டைமில் வாய முடிக்கிட்டாங்க. நீங்கள் 2 பேர்த்த பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு என்ன வண்டி 2 பேர்த்துக்கு கூப்பிடுவேன் நீ கேளு அப்படின்னு உங்கள் அம்மாவை சரின்ட்டு கேட்குறாங்க. அம்மா நீங்கள் ஒயின் மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னு. ஆமாண்டி அப்படின்னு. அம்மா ஒயின் ஒரு பையனை லவ் பண்ணுறாளா அப்படின்னு. உங்கள் அம்மா ஷாக்க பார்த்து ஒய்யன் ஒரு பையன் லவ் பண்ணுறாளா, என்னடா பேசுகிற சுகா பைத்தியக்காரா அப்படின்னு. ஆமாம் அவன் வந்து ஆப்போசிட் வீட்டில் இருக்கான ஜேகே அவனை லவ் பண்ணுறான், கம்மி ஒயனுக்கு ஜேகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொன்னோன்னே ரியா வாயில் கையை வச்சுட்டா.
எங்கள் அண்ணன் பொய்யனை லவ் பண்ணுறானோ அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு சுகா அண்ணன் ஆமாம் எனக்கு அந்த பெண்ணுக்கே கல்யாணம் பண்ணி சொல்லலாமா அப்போ தான் ஒயனை ஆப்போசிட்லேயே இருப்பா அப்படி சொல்லிட்டு அவன் வேறு உங்கள் ஆர்வத்தில் பேசிகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா உங்களை திரும்பி மலைக்கிறாங்க. இவன் என்ன இப்படி கோர்த்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி சுகா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சுகா பார்த்துட்டு சுகா அறிவு இருக்கா இல்லையா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அவன் ப்ளீஸ்மா அப்படிங்கிறான். அவங்க அம்மா அண்ணே அப்பாட்ட பேசிக்கலாம் கம்முன்னு இருடா அப்படி சொல்லிட்டு ரியா பார்க்குறாங்க. ரியா அண்ணே ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பி ஓடிட்டா. அவள் வேகமாக ஜேகே ரூம் கூப்பிட்றான். ஜேகே கத்திட்டே போகிறா. ஜேகே என்னடி அப்படின்னா இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து வேமா ரூம்குள்ளே போட்டு இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா அப்படின். என்ன அப்படின்னு பையன் வீட்டில் வந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜேகே ஷாக்காக பார்க்குறான். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான் பண்ணாங்க பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அப்படி சொல்லி மூச்சு வாங்கிட்டே சொல்கிறான். யார் மாப்பிள்ள அப்படின்னு நீ தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆக்குறான். ஆமாம் ஒயின் வந்துட்டு சுகாட்ட சொல்லிட்டு அப்புறம் லவ் பண்ணுறேன் அதனால சுகா வந்து ஒயின் உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஸோ உனக்கும் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்காங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இறங்கி வரான். ஜேக்குக்கு ஒன்றுமே இல்லை என்ன பைத்தியம் வந்து வளரிட்டு போகுது எதுவும் மூச்சு வாங்க லூஸ் மாதிரி பேசுது அப்படி சொல்லிட்டு அவன் இறங்கி வந்து பார்க்குறான். கரெக்டாக வந்து உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க வந்தோடனே ஜேக்கே கிட்டே வந்துட்டு ஜேக்கே நீயும் என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவன் பொறுமையாக சொல்கிறான். உனக்கு ஒயினை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே அப்படின்னு. ஓகே தான் ஆண்டி அப்படின்னே ஜேக்கோட அம்மா சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. எதுக்குடா ஆண்டி வந்தாங்க எதுக்கு போனாங்கிற மாதிரி அவன் பார்க்கலாம். கரெக்டாக பேச வந்தாங்களா அப்படின்னு அப்புறம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு. நீ வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கம்மா அதான் கிளம்பிட்டாங்க அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. ஜேகே ரூமில் போயிட்டு இப்போ சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. சரி நான் உங்கள் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறான்னு நீங்கள் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஜேகே வீட்டில் ஏதோ பேசுகிற சவுண்ட் கேட்குது. ஜேகே சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். உங்கள் அம்மா அப்பா வந்து உட்காந்துருக்காங்க. ஜேகே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒயனும் ஜேகே லவ் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே என்னடா எல்லாமே இவங்க வீட்டில் வந்து பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறான். ஜேகேவோட அப்பாவுன்னு எங்களுக்குலாம் ஓகே தான்மா என் வேறு நல்ல பொண்ணெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப அபூர்வம் தான் எங்களுக்குலாம் ஓகே தான் அப்படி சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு விளையா எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னு. உங்கள் அம்மா விஷயம் பார்த்துட்டு ஆனால் ஆல்ரெடி ரியா இருக்காளே நான் கல்யாணம் பண்ணாமல் எப்படி ரியா இருக்கப்போ ஜேகே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஆமாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரியா கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அதுக்கப்புறம் ஜேகேக்கும் எனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னோடனே சரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரியாவுக்கு எப்போ மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பேச்சு போக ஆரம்பிச்சு. ஜேகே உடனே என் தங்கச்சி சின்ன பிள்ளை அவளுக்கு எதுக்கு அப்படின்னோடனே கம்மன் இருடா அப்படி சொல்லி ஜேகே வந்து சொல்கிறாங்க. ஜேகே உடனே அது இல்லாமல் ரியாவுக்கு நல்ல பையன்லாம் பார்க்கணும் கொஞ்சம் லேட் ஆகும்ல அப்படின்னு. ஆமாம் லேட் ஆகும் அது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் ஒயனும் உனக்காக வச்சுருக்கோம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு ஜேகேவோட அம்மா உடனே வேணா சுகாவுக்கு வேணா ரியா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படி கேட்டோன்னே சுகாவுக்கு சுகா அங்கே தான் நின்றுட்டுருப்பா. சுகா ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பொண்ணு வந்து உங்கள் வீட்டிலே கொடுத்தா எங்களுக்கும் நல்லா இருக்கும்ல. நீங்களும் பொண்ணு கட்டி கொடுத்துட்டீங்க ஆப்போசிட்லேயே இருப்பீங்க நாங்களும் பொண்ணு கட்டிக்கிட்டோம் ஆப்போசிட்லேயே இருப்போம். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டாலும் அவங்க பிள்ளைங்களையும் சேர்த்து பார்த்துக்கலாம் எல்லாமே ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும்ல. சொந்தம் அப்படியே நம்மளே வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னேன். எல்லாரும் நல்ல ஐடியாவாக தானே இருக்காரு சொல்லிட்டு சுகாட்ட கேட்குறாங்க. சுகா வந்து ரியாவை பார்க்குறான். ரியா வந்து ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டே வந்து சுகாவை பார்க்குறா. சுகானே எனக்கு ஓகே தாம்மா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் சொன்னோன்னே ஒரே ஹாப்பி. அப்போ நீ ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி சொல்லி அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்கேன். நீ ஜேகே ஹேண்ட் பிடிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவனே நானும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாமே டக்குன்னு நடக்குது இல்லைனா ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தா சுகாவரியாவும் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சுகாவரியா பார்த்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் அம்மா ஒன்று கூப்பிட்டாங்க அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லி சுகா வந்து உங்களை கூப்பிட்டு போட்டான். ரியாவும் ஜேகேவும் வந்து ஒன்றா போகிறாங்க. ரியா உடனே ஜேகே பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணுறதா இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணுறதான்னு சொல்லி பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னே என்ன சொல்லலாம் அப்படின்னே தெரியலண்ணா அப்படின்னே. ரியா உனக்கு ஓகே தானே சுகா ஓகே தானே அப்படின்னே ஓகே தானே அப்படின்னே. ஃபஸ்ட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா இல்லை ஃபஸ்ட் நான் பண்ணிக்கவா அப்படின்னே. ஃபஸ்ட்டு நீ பண்ணிக்கிறியா அப்படி கேட்டேன்னே. ஜேகே வேணா அவளை பார்த்துட்டு ஓகே வாடி அப்படின்னே. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதனால தான் அப்படி சொல்கிறேன். நீ வீட்டில் சொல்கிறியா ஃபஸ்ட் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நானும் சுகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னே. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகவும் வீட்டில் வந்து சொல்கிறான். இல்லைடா உனக்கு அவள் தங்கச்சி அப்படின்னே. சுகாவுக்கும் தான் அவள் தங்கச்சி ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னே. சரி விடு உனக்கும் எனக்குமே ஃபஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் சுகாவுக்கும் அவளுக்கு ஓகேவா அப்படின்னே. எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். நீங்களும் ஜேகேவும் அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தர் ஃபேஸ்லையும் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஏன்னா உங்களோட லவ் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு. அதே மாதிரி உங்கள் அண்ணாவுக்கு வந்து ரியா பொண்ணாக வந்துட்டு இப்போ நிற்கிறான். உங்களுக்கு வந்து அந்த லவ் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி.
அதாவது அவங்க 2 பேரும் லவ் பண்ணல. பட் அவங்க 2 பேரோட கேரிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலி அப்படிங்கன்னு நினைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்கா? நீங்களும் ஜேகே வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து அந்த ரிங்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. அவ்வளோ ஹேப்பியாக இருக்குது. நீங்களும் ஜேகே வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஜேகே வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்களும் ரியா உட்காந்துருக்கீங்க. ரியா பண்ணி இப்போ நீ அண்ணியா எங்கள் வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னானே. நீ ஏன் ஃபஸ்ட்டு கல்யாணம் இப்போ நான் பண்ணல அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னானே. எங்கள் அண்ணி கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க உடனே. ஏன்டி அப்படின்னானே. ஆமாம் உங்கள் வீட்டில் நான் வந்து உங்கள் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணும், உங்கள் அப்பாட்ட வாங்கணும், உன்னை வெளியே கூட்டு போகணும். இங்கே என்னன்னா யார்ட்டையுமே பண்ண வேணாம் தெரியுமா, எங்கள் அண்ணியை நான் கூட்டு போவேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்களை ஹக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். நீங்களும் அவள் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட் நைட்டுக்குலாம் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் அவளை பேசிட்டு தான் இருக்கீங்க. ஜேகே உடனே வாடி அவள்கிட்ட பேசின போதும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கூப்பிட்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு பாயெல்லாம் கட்டிட்டு ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே விட்டு விட்டு அப்படி சொல்லும்போது ஜேகே வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஜேகே ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 2 பேரும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. செம்ம ஹார்ட்டாக போகுது. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஜேகே உங்களை கண்ட்ரோல் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். செம்மையாக அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அவங்க மோர்னிங் சவுண்ட் தான். ஈவன் எல்லாத்துக்குமே கேட்குது. எல்லோரும் அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களும் படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா யாராலுமே வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல முடியாது. அதனால் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அந்த சவுண்ட்லாம் கேட்டுட்டு. சவுண்டோட 2 பேரும் மேக்கப் பண்ணிட்டீங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜேகே வந்து அவங்க பக்கத்தில் படுக்கிறான். அவனுக்கு செம்ம மூச்சு. ஜேகே பார்த்து அவ்வளோ பெயினாக இருக்குது, இதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு. என்ன பண்ண எக்ஸ்ட்ரா சைஸ் கொஞ்சம் டைட்டாகிடுச்சு. செம்ம டைட்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னா நீங்கள் ஆமாம் அப்படின்னு செம்ம எப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பயம் மூடு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துட்டீங்க. அப்புறம் 2 பேரும் நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜேகே எழுந்திரிச்சு அவன் வெளியே போயிட்டான். மார்னிங் ஜாகிங் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக வெளியே வரீங்க. ரியா உங்களை பார்த்து சிரிக்கிறானுங்க. சிரிக்காதே அப்படி சொல்ல வந்து என்ன மச்சான் நம்ம பேசின மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நான் உங்கள் அண்ணன் கூட கம்மனி இரட்டி விடுறானே சொல்லி எங்கள் அண்ணன் கூட தான் பண்ணிட்டு வந்து ஒத்துக்கிறேன் எப்படி செம்ம ஹட்டன் ஆயிலாம் இருந்துச்சா பெயினாக இருந்துச்சா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படி பார்த்துட்டு கம்மனி இரடி அப்படி இருக்கா. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு. செம்ம பெயினாக இருந்துச்சு, பெயினில் செத்துட்டேன் அப்படி சொல்லும்போது பெயினாக இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ பெயின் தெரியுமா, சுத்தமாக டாலரேட்டே பண்ண முடியல அப்படின்னு. எனக்கு வேறு இந்த 2 வாரத்தில் கல்யாணம் இப்படிலாம் சொல்லாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறா. நீங்கள் ஐயோ சுத்தமாக என்னாலாம் ஐயோயோ எவ்வளோ வலி தெரியுமா அப்படின்னு. அதனால் அப்படி மூன் பண்ணி அப்படின்னு கேட்டுச்சா அப்படின்னு. வீடு ஃபுல்லாக கேட்டுச்சு நீங்கள் கத்தனை சவுண்டு. 2 பேரும் பயங்கரமாக ஓன் பண்ணிங்க தானே அப்படின்னு. உங்கள் அண்ணன் ரூம்லேருந்து வந்து சவுண்டு அப்படின்னு. அண்ணன் ரூம்லேருந்து வந்தனாலும் வந்துச்சே அப்படின்னு சொல்லி அவள் வேறு சொல்கிறா. நீங்கள் மாயம் மூடு அப்படி சொல்கிறீங்க. அவள் சிரிக்கிறவங்கள பார்த்து செம்ம சவுண்டு செம்மையாக என்ஜாய் பண்ண போல அப்படின்னு. செம்ம பெயின் கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டீங்க. அவளும் போய் உங்களுக்கு ஹாட் பேக்கில் எடுத்து கொடுக்குறாங்க. வாங்கி வயிற்று வச்சுட்டு செம்ம வலி திரும்ப என்னால் இன்னும் வலிக்குது அப்படின்னு. இன்னும் வலிக்குதா அப்படி கேட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே கரெக்டாக உள்ளே வரான். வரும்போதே பார்த்தா கீழே டேப்லெட் இருக்கா ஒன்று. ஆனால் எங்கே மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி சொல்லி அவள் கேட்டு வேறு ஸ்டாப் பண்ணுறா. ஜேகே வாங்கிட்டு அதை போட்டு குப்பைன்னா இருக்கானா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவன் தங்கச்சி வேறு இருக்கவன் அவன் சங்கட்டமாக சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்து சிரிச்சுட்டே அவளை பார்க்குறீங்க. அவனே சரி போ சாப்பிட்டு டேப்லெட் போடு அப்படி சொன்னால் நீங்களும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டேப்லெட்லாம் மட்டும் போய் படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகே வந்து அங்கே ரூமில் தான் உட்காந்துருக்கா. அவனே வந்தோடனே என்ன அப்படின்னோடனே அவன் என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னே சரிவா அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அவனும் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவளை பார்த்துட்ருக்கீங்க. அவன் நல்லா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவளை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறீங்க. ஜெயிக்கோன்னே எங்கே அவள் அப்படின்னே தூங்கிட்டு இருக்கா அப்படி சொன்னே சரி அப்படி சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். இப்போ வந்து சுகாவுக்கும் ரியாவுக்கும் வந்துட்டு மேரேஜ் 2 பேத்துக்கு மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரியா வந்து ஃபஸ்ட் நைட்டுக்காக உட்காந்துருக்கா. நீங்கள் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்தியா எனக்கு கல்யாணம் 2 வாரத்தில் கல்யாணம் இருக்குது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணினோடனே அவன் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்னத்துக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே அது அப்படி சொல்லிட்டா வந்து முழிச்சிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறானுங்க. நாயே இன்னும் அதான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீ வேறு சொன்னில செம்ம பெயினாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் டாலரேட்டே பண்ண முடியலன்னு. அதுவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சுகா வந்துட்டு ரூம்குள்ளே வரான். ரியா வந்துட்டு சுகாவை பார்த்துட்டு சுகா வாங்க அப்படி சொன்னோன்னே சுகா வந்து ரியா பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு ரொம்ப நர்வஸாக இருக்கா அப்படின்னு. ரொம்ப அப்படின்னானே ஏன் அப்படின்னானே அது அப்படின்னானே என்ன அதை யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா ஆமாம் அப்படின்னானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை படு அப்படி சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு அவன் வந்து பக்கத்தில் படுக்கிறான். ஒன்றும் இல்லையா இன்றைக்கி அப்படின்னானே ஏன் உனக்கு வேணுமா அப்படின்னானே அவள் அப்படிங்கிற மாதிரி தலையாடிட்டு சிரிக்கிறா. சுகா வந்து ரியாவை கிஸ் பண்ணுறான். ரியா வந்து கிஸ் பண்ணுறா. சுகாவை வந்துட்டு ரியா ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டான். சுகா எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக என்டர் பண்ணுறான். அதாவது அவளுக்கு பெயினே தெரியாத அளவு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக என்டர் பண்ணுறான். அவளுக்கு வலிக்குதான் நான் அவ்வளோ வலிக்கல. அவ்வளோ பொறுமையாக சுகா வந்துட்டு பொறுமையாக அந்த மேக்கவுட்டை வந்துட்டு செம்மையாக கொண்டு போயிட்டுருக்கா. அவள் அப்படியே சுகான்னு அவள் பயங்கரமாக மூன் பண்ணுறா. சுகானே இங்கே எல்லாத்தையும் கேட்குண்டி பொறுமையாக மூன் பண்ணிட்டு சுகா எனக்கு செம்ம ப்ரெஷராக இருக்குது அப்படி சொல்லணும். சுகானே எனக்கும் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக மூன் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. முடிச்சோடனே சுகா வந்து பக்கத்தில் படுத்துட்டு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ அப்படின்னானே, நான் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ அப்படின்னானே, சரி நானும் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவள் ரெடி ஆகிட்டு வேகமாக உங்கள் வீட்டுக்கு தான் வரா. நீங்கன்னு இங்கே என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட பக்கத்தில் வந்தேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்ககிட்ட வரா. சுகா வந்து பின்னாடியே வந்துட்டா. நீங்கள் சுகா பார்த்து ஆனால் என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னா, இல்லை ரியாவை காணோம், அம்மா தான் சொன்னாங்க ரியா இங்கே வந்திருக்கா, நான் தான் வந்தேன் அப்படின்னானே. சுகா சும்மா தான் அம்மா பக்கம் வந்தேன் அப்படின்னானே. அம்மா பக்கம் வந்தியா அப்படி சொல்லிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சுகாவுக்கு வந்துட்டு காஃபி கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஏம்மா அப்படின்னானே, காஃபி போட்டேன் சுகா இங்கே வரவும் சரின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னானே. அதனால சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். அவன் ஒன்று உங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இது எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படி சொல்லானீங்க. ஐயோ பைத்தியக்கிறீங்க அண்ணன் கூட பண்ணிட்டு வந்திருக்கடி வந்து என்கிட்ட சொல்ல அப்படின்னு. நான் கூட வந்துட்டு பச்சையாக கேட்டேன்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னு. எனக்கு பெயினே இல்லை தெரியுமா, செம்ம ப்ரெஷராக இருந்துச்சு அப்படி சொன்னோன்னே நீங்கள் பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு. சத்தியமாக எனக்கு பெயினே இல்லை, நான் கூட ரொம்ப பெயின் ஆகும்னு எனக்கு பெயின் இல்லை அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவளை பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அவளை கிளம்ப சொல்லிட்டீங்க. சிவாவும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே வந்து பாருங்க, ஜேகே எதுக்கு வந்தாலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அவளுக்கு பெயினாக இல்லையா அப்படின்னே உங்களை ஷாக்காக பார்க்கலாம், இதெல்லாம் பேசிப்பீங்களா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. நீ நான் பண்ணது கூட சொல்லிட்டேன் அப்படின்னானே. நான் சொல்லலை, பட் அவளே மார்னிங் சொன்னலாம் கேட்கவும் என்னன்னு கேட்டான். நான் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு. சார் ஜேகே உங்களை அவள் என் தங்கச்சிரி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறானுங்க. அது கூட தான் எங்கள் அண்ணன் வந்து சொல்லலை அப்படின்னு. அவளை அறிவு கட்டாதுங்களா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு போகிறானுங்க. ஜேகே சாரி சும்மா தான் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு. ஜேகே என்னமோ பண்ணி தொலைங்க அப்படி சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மஸ்ட்டு எல்லோரும் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.